பார்லிமெண்ட்ல கமலஹாசன் அவர்கள் தமிழ்ல ஆற்றிய உரை இருக்கு இல்லையா, அதை எடுத்து ஒரு பாதியை மட்டும் வெட்டி எல்லா பக்கத்தும் பரப்பிக்கிட்டு திமுக காரன். அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ் பிச்சை எடுக்க கூட உதவாதா அப்படின்னு சொல்லி அப்படி வசனம் பேசியிருக்காரு பாருங்க. நானே ஒரு 4 தடவை கேட்டேன். ஆஹா, என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே, என்ன மாதிரி பேசுறாரு, சூப்பர்பா அப்படின்னு அவர் பேசுற விதம் இருக்கு இல்லையா, அது ஒரு நடிகனாக சூப்பரா இருந்துச்சு. பிச்சை குவளை பெரும் உண்டியலானது. அந்த உண்டியலை உடைத்து நிதி திரட்ட உதவுவோர் இன்று தமிழரை பார்த்து என்ன சொல்லுகிறீர்கள்? தமிழ் பிச்சை எடுக்க கூட உதவாதா? ஓரளவு உண்மைதான். ஆனா ஒரு உண்மையை பேசியிருந்தாரு வச்சுக்கவே, நான் மதிச்சிருப்பேன். அதுல நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ரொம்ப தெளிவா தேதி நாளிதழ் எல்லாம் தெளிவா சொல்றாங்க. 1943 நவம்பர் மாதம் 27ஆம் தேதி விடுதலை நாளிதழ். விடுதலை நாளிதழ்ன்றது எது? பெரியார் ஈவே ராமசாமி நடத்தின நாளிதழ். அதுல அவர் வழக்கமா எழுதிக்கிட்டு இருப்பாரு. இப்பவே கண்ண கட்டுது. Published in a magazine called Vidudalai, he says, தமிழ் படித்தால் பிச்சை கூட கிடைக்காது, வேற உயிர் வாழ ஒன்றுக்கும் பயன்படவில்லை என்பதோடு இதற்காக செலவு செய்த காலத்தை வேறு துறையில் செலவிட்டால் வாழ்வில் பயன் ஏற்பட்டிருக்கும் என்பதை 100 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் கற்ற ஒரு அனுபவ புலவர் பாடியுள்ளார். ஈவே ராமசாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழை பத்தி, தமிழ் படிச்சா பிச்சை கூட எடுக்க முடியாதா, தமிழ் படிக்கிறத விட்டு ஒளிங்கடா, ஆங்கிலத்துல உங்க வீட்டு வேலைக்காரங்கள அவங்கள்ட்ட கூட ஆங்கிலத்துல பேசுங்கடா அப்படின்ற விதமா பேசியிருப்பாரு. அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். டோன்ட் நோ இங்கிலீஷ். அதாவது தமிழ்ல இவங்க பேசுறாங்க இல்லையா, அப்ப நீங்க கையில வச்சிருக்க ஈவே ராமசாமி, அவன் லட்சணம் தெரியுமா உனக்கு? அவன் என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா தமிழை பத்தி? அவனை தூக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு நீ தமிழ் மொழியை பத்தி பேசுறியா, அந்த மக்களுக்கே செய்யற துரோகம் இல்லையா அப்படின்ற விதமா தான் யாரு நிர்மலா சீதாராமன் அந்த விஷயத்தை கோட் பண்றாங்க. ஏன்டா அறிவு கேட்டவனே, அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல முட்டாப்பல, சோத்த திங்கிறியா, சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? சோத்த தான் திங்கிறேன். சோத்த தானே திங்கிற, போட பார்க்கணுமா இல்லையா? அப்ப கமலஹாசனுக்கு ஒரு நேர்மை இருந்துச்சுன்னா, ஒன்னு ஈவே ராமசாமி பேசினாரா இல்லையான்றதை சொல்லணும், பேசலைன்னா பேசல அப்படின்னு சொல்லி மறுக்கணும். அப்படி ஈவே ராமசாமி பேசி இருந்தாருன்னா கமலஹாசன் என்ன சொல்லிருக்கணும்? எந்த மொல்ல மாதிரி, எந்த நாய், எந்த சொறி நாய் தமிழ் அசிங்கமா பேசுனது அப்படின்னு சொல்லிட்டு செருப்பை காட்டியிருக்கணும். ஆனா கமலஹாசன் ஈவே ராமசாமி சொன்னதை சொல்லி மேற்கோள் காட்டி சொன்னதுக்கு நேரா நிர்மலா சீதாராமன் தான் அதை சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட்ல பிட்ட மாத்துறான். அதான் சொல்றேன், கமலஹாசனுக்கு இந்த கேடுகட்ட புத்தி இருக்கு இல்லையா, அதாவது எதையா சுழிச்சு விடுற புத்தி, இந்த புத்திக்கு தான் இவ்வளோ திறமை இருந்தும் இவ்வளவு அசிங்கப்பட்டு நிக்கிறேன். நான் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெட்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன். இத்தனை பட்டு திருந்தலே குரு. இதுல நேர்மையே வடிவான திமுக கும்பல் இவங்க அந்த ஃபர்ஸ்ட் லைன் இல்லையா, நிர்மலா சீதாராமன் அதை கட் பண்ணி விட்டுட்டு தமிழ் படிச்ச பிச்சை தான் எடுக்கணும் நிர்மலா சீதாராமன் சொல்லிட்டாங்க. கமலஹாசன் எடுத்து பேசிட்டாரு அப்படின்னு அனுப்பி விடுறானுங்க. அப்ப இவங்களோட கூட்டணி தெரியுதா? இவன் அங்க உட்காந்து பொய்யா திரிக்கிறான், இவன் அந்த பொய்ய பரப்புறான். இவங்களுக்கு தலைவர் இவன். அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும், செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அடிய யோசிச்சு பாருங்க. இவ்வளோ நவீனமாக டெக்னாலஜி இருந்து எல்லாம் வளர்ந்து போன காலகட்டத்தில் நம்மளை ஏமாத்துறாங்கன்னா எவ்வளோ ஏமாத்திருப்பாங்க. அதுல மிக முக்கியமானது இந்த ஆளை நம்ம தலையில கட்டினது. இவன் தான் அவங்களை படிக்க வச்சது எல்லாமே. கடைசியில் இவனை தானே நீங்க படிக்கணும். தமிழ் ஒரு காட்டு பிராண்டி மொழின்னு சொன்னேன், அதுல ஆரம்பிச்சு தமிழை இவன் வெறுக்காத நாளே கிடையாது. யாரு? ஈவே ராமசாமி. கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கடா. ஒரு மொழியே, தன்னோட சொந்த மொழியே அருவருப்பா அசிங்கமா பேசின ஒருத்தனுக்கு செல வச்சு ஊரெல்லாம் செல வச்ச ஒரே இனம் தமிழ் இனம் தான். ஆனா இவனுங்க இருக்காங்க பாரு, இவனுங்க இந்த கமலஹாசன் இந்த திமுக கும்பல் இருக்காங்க பாரு, ஈவே ராமசாமி சொன்னதையே இல்லைன்றுவானுங்க. அந்த ஆளு எழுதுனது உண்மை, அந்த ஆளு பேசுனது உண்மை, தமிழ் எவ்வளவு நாகரிகம்லாம் பேசுறான்றது உண்மை, எல்லாமே அசைக்க முடியாத உண்மை. ஆனா இன்னைக்கு வந்து உட்காந்துக்கிட்டு அவன்கிட்ட போய் வீராப்பா காட்டாம
இப்படி பேசக்கூடிய நபர்களோட உங்களுக்கு கூட்டணி கேட்டதுக்கு நீயா சொல்லிட்ட அப்படி பிட்டு அவங்க போட்டு திருப்பி இருப்பாரு. எவ்வளவு பெரிய கேப்ப மாதிரி நீனு ஒரு டுபாக்கூரு உன்னை நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். நான் காந்திக்கும் ஈவேராவுக்கும் பேரன் அப்படிங்கிற 2 பேத்துக்கும் பேரன் அவர். One of the sons of Anna and the great grandson of M.K. Gandhi and Periyar stands before you, sir. ஈவேராவுக்கும் பேரன். ஈவேராவு குழந்தையே இல்லை. காந்திக்கு ஒரு பையன் இருக்கார், ஒரு குஜராத்தில் இருந்தார். ஆனால் இவர் சொல்கிறார் நான் அவங்க 2 பேத்துக்கு நான் பேரன் அப்படிங்கிற. தப்பாக்குதுண்ணா. இந்த ஈவே ராமசாமி நீ சொல்ற பெரியாரு காந்தி என்ன சொல்லிருக்காரு, ஏக வசனம் திட்டி நானே படிச்சிருக்கேன். அப்புறம் திட்ட நபரும் அவர் குருவா, அநாகரிகமா திட்டி தெரிஞ்ச ஈவே ராமசாமி குருவா. இது ஒண்ணு வீட்ட. எனவே எடுத்த எடுப்புலயே தான் ஒரு மிகப்பெரிய குழப்பவாதின்றத எடுத்த எடுப்புலயே ஆரம்பிக்கிறாப்ல. ஒன்று சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல நில்லு. நீ நடுவான நின்னா லாரி அடிச்சு செத்து போயிடுவா. இந்த கூட்டத்தொடர் எதற்கானது? பட்ஜெட் கூட்டத்தொடர். அந்த செயல் திட்டம் சம்பந்தமாக உங்களுடைய கேள்விகளை எழுப்பலாம். அந்த பட்ஜெட் கூட்டத்தொடரை பத்தி பேசுறானா என்ன ஆரம்பிக்கிறானா, இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரை எனக்கு பேசுவதற்கு தகுதி இல்லை, ஏன்னா நான் ஸ்கூல் டிராப் அவுட். இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? நீ ஸ்கூல் படிச்சியா படிக்கலன்னு யாரும் கேட்கவே இல்லை. தேவையில்லாம நான் ஸ்கூல் டிராப் அவுட், இந்த தற்பெருமை இருக்கு இல்லையா, ஊர்ல நீ யாருன்னு சொல்லிட்டு தெரியல பாரு எல்லா இடத்துலயும், அதுக்கே தான் நீ அடி வாங்குற. சாரி 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 சாரி. பார்லிமெண்ட்ல போய் எதுக்கு சொல்லியிருக்க, நான் ஸ்கூல்ல டிராப் அவுட், நான் ஸ்கூல் பாதிலே என்ன நிறுத்தணுவேன், அதனால எனக்கு தகுதியில் நீ நினைக்கலாம். யாரா தகுதியில் நினைச்சீங்களாப்பா, நீ எம்பியா வந்துட்ட, உனக்கு நேரம் கொடுத்தாச்சு, பேசி தொலையண்டா. ஆனா எனக்கு தகுதி இருக்கு, இந்த வந்துட்டானா, எனக்கு அண்ணா சொல்லி கொடுத்துருக்காரு எப்படி பேசணும்னு, பெரியார் சொல்லி கொடுத்துருக்காரு, காந்தி சொல்லி கொடுத்துருக்காரு. டேய் கடைசி வரைக்கும் நீ பட்ஜெட்டுக்கு வர மாட்டியா? வர நிறுத்துறவன பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? டேய் டேய் ஏ மூளை கடப்பல ஏ முட்டாப்பல. உன்னை ராஜ்யசபா எம்பியா மாத்தி உனக்கு பிச்சை போட்டு அனுப்புனது யாரு? நீயே பிச்சை எடுத்துட்டு தான் தெரியல, மக்களுக்கே தெரியாது. யார்கிட்ட பிச்சை எடுத்து போன? திமுக அறிவாலயத்துல பிச்சை எடுத்து நிக்கிற. அறிவாலயத்துல பிச்சை எடுத்துட்டு உதயநிதிக்கு நீனு பாராட்டுகளா பாடிட்டு தீர. அதை பாராட்டுறது மூலமாக அவன் போடுற பிச்சையில தான் உனக்கு படத்துக்கு 700 கோடி 500 கோடி வருமானம் வந்துட்டு இருக்குது. திமுக வந்ததுல இருந்து எவன் காட்டுல மழை இருக்கோ இல்லையோ, உன் காட்டுல நல்ல பணமழை ஒண்ணு பெய்யுது. டபுள் டக்கர் நாராயணா பல்லே ஆலியா, நீ வியாபாரமே ஆவாத ஓட்ட தக்காளி எல்லாம் வியாபாரம் பண்ற. பண்ணு பண்ணு. நீயே பிச்சை பாத்திரம் ஏந்திதான் அறிவாலயத்துல நிக்கிற. பிச்சை எடுத்து பிச்சை போற அவனுக்கு நீ செக்யூரிட்டியா? நான் கேக்குறேன். பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரன யூனிஃபார்ம் ரொம்ப பிரமாதம். பணத்துக்கு பிச்சை எடுத்து உன் மானத்தை அறிவாலயத்துல கொண்டு வித்து இப்படி ஒரு பொழப்பு பொழைக்கிறியே அப்படின்னு எல்லா பேரும் ரொம்ப அநாகரிகமா கேள்வி வைப்பாங்க. அந்த லெவலுக்கு வந்திருக்கிறது நீ தான் காரணம். நீ பிச்சை எடுத்ததுனால. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது உனே, நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பாக்க போயிரு.